வீட்டு தோட்டத்தில் பார்த்திங்கனாக்கா நிறைய காய்கள், வாழை, இது மஞ்சள் இதெல்லாம் பயிர் பண்ணியிருக்கோம். இது வந்து நாட்டு ரக வெண்டை. காய் பிடிக்கப்படும். இது வரைக்கும் இந்த ஜீவாமிர்தம் மட்டும் ஒரே ஒரு முறை தெளிப்பு கொடுத்துருக்கோம். அதே இது சொட்டு நீர் பாசனில் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரிப்பில் வந்து ஜீவாமிர்தம் வந்து ஏற்கனவே கொடுத்துருக்குறோம். அவ்வளோ நல்ல காய் வந்துட்டுருக்கு. வீட்டுக்கு தேவையான போதுமான அளவு வந்து காய் கொடுத்துட்டே தான் இருக்குது. காய் எப்படி இருக்கு? இது வந்து உருட்டு வெண்டைன்னு சொல்லுவாங்க. நாட்டு ரகத்திலேயே வந்து உருட்டு வெண்டை. காய் எப்படி இருக்குன்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கொத்தவரை போட்டிருக்கோம். ஏற்கனவே கொத்தவரை அங்கே போட்டிருந்தோம். ஏற்கனவே போட்டிருந்த கொத்தவரை வந்து அவ்வளோதான் காய்ச்சி முடிஞ்சதுனால இப்போ மறுபடியும் வந்து பயிர் பண்ணியிருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி, கத்திரி நாற்றுலாம் போட்டிருக்கோம். கத்திரி நாற்று வந்து இப்போ தான் பெருசாகி இருக்குது. அது பார்த்தீங்கன்னாக்கா சிவப்பு வெண்டைக்காய். இந்த பச்சை வெண்டைக்கு நடுவில் மாறியே வருது. இந்த காய் வந்து ஒரு ரகம். இந்த காய்க்கும் இந்த உருட்டு வெண்டைக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வரி இருக்கும். உருட்டு வெண்டையில் வரி இல்லாமல் நல்லா உருளை மாதிரி இருக்கும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து வெண்டைக்காய் பறிச்சே ஆகணும். அதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னாக்கா காய் வந்து முத்தலாகிடும். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சுண்டைக்காய் செடி தானாக முளைச்ச நீர் சுண்டைக்காய்ன்னு சொல்லுவோம் அந்த செடி. இது பாருங்க மணத்த தக்காளி. செடி மணத்த தக்காளி இருக்குது. இங்கே வந்து இது வல்லாரை மூலிகை. அது போயிட்டே இருக்கு. இந்த வாழை வந்து ரஸ்தாலி ரகத்தை சேர்ந்த வாழை தான் பயிர் பண்ணியிருக்கோம். அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னாக்க இங்கே வந்து மஞ்சள், இந்த பெட்டு அதாவது மேட்டுப்பாத்தி அமைச்சு அதில் வந்து மஞ்சள் பயிர் பண்ணியிருக்கோம். மஞ்சள் இப்போ தான் வந்து முளைக்க தொடங்கியிருக்கு. இது பட்டை மாற்றி தான் போட்டிருக்குது மஞ்சள் கிழங்கு. இது வந்து அரைநெல்லிக்காய் செடி, அப்புறம் ஒரு செம்பருத்தி இதுக்குள்ளே இருக்குது பாருங்க. செம்பருத்தி செடி, இது ஸ்டார் ஃப்ரூட் செடி. அந்த பக்கம் ஒரு கொய்யாவும் எலுமிச்சை செடி இருக்குது. நாட்டு சுரக்காய் செடி. இது வந்து நாட்டு சுரக்காய் செடி நல்லா படர்ந்து இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு காய் பறிச்சோம். அதில் இப்போதான் பூவும் பிஞ்சுமா இருக்கு. மாங்கன்னு ஒன்று வச்சோம். அது கண்ணே கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருந்தது, பட்டு போயிட்டு. இதுதான் நம்மளுடைய வீட்டு தோட்டம். அந்த லாஸ்டில் வந்து பீர்க்கன் கொடி வந்து ஏற்றி விட்டுருக்கோம். அந்த சைடில் வந்து பீர்க்கன் கொடி ஏற்றி விட்டுருக்கு. ஒவ்வொருத்தருமே தங்களோட வீட்டை சுற்றி கொஞ்சம் இடம் இருந்ததுன்னாக்க நமக்கு தேவையான
எல்லா காய்கறிகளும் முக்கியமாக நஞ்சில்லாத காய்கறிகளாக விளைய வச்சு நம்ம சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழலாம். இது பார்த்திங்கன்னாக்க சிவப்பு கொய்யா. சிவப்பு கொய்யா வந்து நாங்கள் நட்டு வைக்கலை, தானாக முளைச்சது. அதில் பாருங்கள் எவ்வளோ பூவும் பிஞ்சுமாவும் இருக்குன்னு. நல்லா பிஞ்சு வர ஆரம்பித்து காய் வந்து இன்னும் ஒரு 2-3 வாரத்தில் பறிக்கலாம். அந்தளவுக்கு வந்து நிறைய காய் வச்சுருக்கு. எந்த ஒரு பராமரிப்பும் நம்ம பண்ணலை, பண்ணாமல் இந்தளவுக்கு காய்க்குது. இந்த பப்பாளி மரங்களும் பார்த்திங்கன்னா நாங்கள் எதுவுமே பயிரெல்லாம் வைக்கல, சாப்பிட்டு தூக்கி போட்டதில் இந்த பப்பாளி பாட்டுக்கு வளர்ந்துட்டுருக்கு. அதே மாதிரி தான் இந்த மிளகாய் செடியுமே. இந்த மிளகாய் வந்து மசாலா இது அரைக்கிறதுக்காக வேண்டி சுத்தம் பண்ணும்போது விழுந்த அந்த விதை வந்து முளைச்சி தானாக காய்ச்சிக்கிட்டு இருக்கு. இது திப்பிலி செடி. திப்பிலி வந்து இப்பப்போ காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. அப்பப்போ தேவைக்கு பறித்து நாங்கள் பச்சையாகவே சாப்பிட்டுக்கிறோம். நம்ம வீட்டை சுற்றி பார்த்து இதில் வந்து ஒரு 3 கொய்யா மரங்கள் காய்ப்பில் இருக்குது. இது முன்னாடி நம்ம பார்த்தது வந்து சிவப்பு கொய்யா, இது வந்து வெள்ளை கொய்யா. இதுவுமே தானாக முளைச்சது, நாங்கள் நட்டு வைக்கல. இந்த சீதா பழ மரங்கள் இது எல்லாமே வந்து தானாக முளைச்சது. இந்த சீதாப்பழம், இந்த கொய்யா செடி புதுசாக முளைச்சிட்ருக்கு. இந்த மருதாணி செடியுமே தானாக முளைச்சது. மருதாணி வந்து நல்லா மரம் மாதிரி ஆயிடுச்சு. இந்த சப்போட்டா கன்று, இந்த தென்னங்கன்று, தென்னை மரங்கள்லாம் நாங்கள் வச்சது. இந்த கொய்யாவுமே தானாக முளைச்சது. இது ஒரு சிவப்பு கொய்யா ஏற்கனவே காய்ச்சி முடிஞ்சு அடுத்து பூக்கிற ஸ்டேஜில் இருக்குது. இந்த சீதா மரமும் தானாக முளைச்சது. இந்த மாதிரி நாங்கள் நட்டு வச்சோம். நான் மொத்தம் வீட்டை சுற்றி இந்த வீட்டு தோட்டத்தில் வந்து நாங்கள் நட்டு வச்சதை விட அதிகமாக வந்து தானாக முளைச்சது தான் நிறைய இருக்குது. பழையெல்லாம் தானாக முளைச்ச எவ்வளோ அழகாக காய்ச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருமே தங்களுடைய வீட்டை சுற்றி இடம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் அதிகமான இடத்தோடு வாங்கி போட்டிங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி தேவையானவற்றையெல்லாம் நட்டு வச்சு நஞ்சில்லா உணவை சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழலாம். நன்றி.